டாக்டர் வணக்கம். வணக்கம் மேம், நம்ம இந்த வீடியோவில் நேரடியாகவே சீரகத்தினுடைய மருத்துவ பயன்பாடுகள் பற்றி பேச ஆரம்பிச்சிடலாம். சீரகம் அப்படிங்கிறது மக்களுக்கு எந்த வகையில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் சரி பண்ணுறதுக்கு உதவி செய்யுதுன்னு சொல்லுங்களேன். சீரகம்ன்ற பேரே சீரகம். சீர்ன்றது உடலை சீர் செய்வது, அகம்னா உடல் உள்ளுறுப்புகள்னு சொல்லுவாங்க. ஸோ உள்ளுறுப்புகள் இல்லை உடலை சீர் செய்கிறது தான் சீரகம். அதை ஜென்ரலாகவே சீரகத்தோட பெயர் காரணமே அதுதான். அது தவிர அதுக்கு நிறைய வேறு பெயர்களும் இருக்குது. போசன குடோரின்னு சொல்லுவாங்க. போசனம்னா உடலில் போஜனம் சாப்பிட்றோம் இல்லையா, சாப்பாடை செரிக்க வைக்கும். போசன குடோரி. நற்சீரின்னு சொல்லுவாங்க. நல்ல சீரகம், உடலுக்கு தேவையான அனைத்து நல்ல விஷயத்தையும் அது செய்யறதுனா அது பேரே நற்சீரி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு மெயினா என்னென்ன ஆக்ஷன் இருக்கும்னு பார்த்தா, நல்லா செரிக்க வைக்க சக்தி இருக்கும் சீரகத்துக்கு. டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் அவ்வளோ இருக்கு. உடலை செரிக்க வைக்கும், உணவை செரிக்க வைக்கும், மந்தப்படாம உடலை இருந்து பாதுகாக்கும். நம்ம சித்தர்கள் இந்த சீரகத்தினுடைய மருத்துவ பயன்பாடுகள் பற்றி ஏதாவது பாடல்கள் குறிப்புகள் மூலமா நமக்கு ஏதாவது சொல்லியிருக்காங்க? போசன குடோரியை புசிக்கில் நோயெல்லாம் வரும், காசம் இராது அக்காரத்தில் உண்டிட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மீனிங் என்னன்னா, போசன குடோரின்றது சீரகத்தை குறிக்கும். சீரகத்தை தினம் ஃபுட்ல சேர்த்துக்கிறவங்களுக்கு நோயே வராது பக்கத்துல அப்படின்றதும். காசம் இராது அக்காரத்தில் உண்டிட அப்படின்னா, காசம்ன்றது இருமல், தீராத இருமல், இந்த வறட்டு இருமல் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கற்கண்டோட இதை பிடிச்சி சாப்பிடும்போது இருமல் நம்மளை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை எப்படி சாப்பிடணும் அப்படின்னா, சீரகமும் கற்கண்டும் சம அளவு பொடிச்சு எடுத்துட்டு 1 டீஸ்பூன் வெந்நீரில் கலந்து காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, அந்த இருமல் இருக்கும்போது மட்டும் குடிக்கணும். இருமல் இருக்கும்போது மட்டும் எடுத்துக்கணும். மேம், பொதுவாகவே சீரகம் சேர்த்தால் பலன் அளிக்கும் அப்படின்னு தெரிஞ்சாலும் மக்கள் சீரகத்தை எடுக்கிறதுக்கு தினமும் உணவுல ஒரு பக்கம் எடுக்கிறாங்க. அதை தவிர மருந்தா எடுக்கும் அப்படின்னா சீரக தண்ணீர், சீரக குடிநீர் தான் பயன்படுத்துறாங்க. அது பயன்படுத்தலாமா? அப்படி அதனால பலன்கள் கிடைக்கும்னா அதை எடுக்கக்கூடிய சரியான முறை எவ்வளோ, எப்படி? சீரக குடிநீர் குடிக்கிறது நம்மளோட கிளைமேட், நம்ம ஹாட் கிளைமேட்ல இருக்கோம் இல்லையா, இதுக்கு ரொம்ப நல்லது. நம்மளோட உடலோட உஷ்ணத்தை குறைக்கிறதுக்கு இந்த குடிநீர் எப்படி செய்யணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சீரகம் 2 டீஸ்பூன் எடுத்து அது இளம் பருப்பா வறுத்துட்டு அதில் 2 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணிட்டு கொதிக்க வைக்கணும். கொதிக்கும் போது சீரகம் மேலே மிதந்து வரும். அந்த பக்குவம் வரும்போது தண்ணி கலர் பார்த்தோம்னா கோல்டன் கலர்ல இருக்கும். தண்ணி கோல்டன் வாட்டர் மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜ்ல ஆஃப் பண்ணிடணும். அதை ஆஃப் பண்ணிட்டு அந்த தண்ணியை வடிகட்டி அந்த தண்ணியை நம்ம எடுத்துக்கலாம். சீரக குடிநீரா ஒரு நாள் ஃபுல்லாவே அந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம். டெய்லி இன்டேக்கு அந்த தண்ணி எடுத்துக்கலாம். அளவுல ஏதாவது நார்மல் தண்ணிக்கு பதிலேயே இந்த தண்ணியை நம்ம குடிக்க யூஸ் பண்ணிக்கலாம். சரி மேம், ஓகே. நம்ம சீரக தண்ணீர் இல்லை சீரகம் சாப்பிட்றதுனால நிறைய பலன்கள் இருக்குது அப்படின்னு நம்ம நிறைய இன்டர்நெட்ல படிக்கிறோம். நான் ஒரு சில எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் உங்ககிட்ட கேட்குறேன். அதெல்லாம் நிஜமாவே பலன் கொடுக்குமா என்ன அப்படிங்கிறத நீங்க தெளிவாக சொல்லுங்க. பொதுவாக வெயிட் லாஸ்க்கு சீரக தண்ணீரை மக்கள் பயன்படுத்தலாம்னு தெரிஞ்சு வச்சிருக்காங்க. வெயிட் லாஸ்க்கு நிஜமாக உதவி செய்யுமா? அதுல என்ன ஆக்ஷன் இருக்குன்னா, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஆக்ஷன் இருக்கு. ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி உடம்புல எந்த இடத்துல வீக்கம் இருந்தாலும் அதை கரைக்கக்கூடிய ஆக்ஷன் சீரகத்துக்கு இருக்கு. ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா, நமக்கு உடல்ல வெயிட் லாஸ் பண்றதுக்கும் அதுக்கு சீரணத்தை சரி பண்றதுனால, டைஜஸ்டிவா இருக்கிறதுனால பசியை கண்ட்ரோல் பண்ணி நமக்கு வெயிட் லாஸை இன்டியூஸ் பண்ணும். ஓகே, சோ அதனால பலன்கள் கிடைக்கும். கண்டிப்பா கிடைக்கும். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய மக்கள் இது எப்படி பயன்படுத்தணும்? சீரக குடிநீரா அவங்க டெய்லி ட்ரிங்கிங் வாட்டருக்கு பதில் சீரக குடிநீரா எடுத்துக்கும் போது வெயிட் லாஸ்க்கு அது நல்லா ஹெல்ப் பண்ணும். பசியை அதிகப்படுத்தாது. நமக்கு அந்த கிரேவிங் இருக்கும் இல்லையா, எதை பார்த்தாலும் சாப்பிடணுன்ற அந்த கிரேவிங் நிறைய குறையும் சீரக குடிநீரை எடுத்துக்கும் போது. தண்ணி நார்மல் பிளெயின் வாட்டர் குடிக்காம சீரக தண்ணீர் எடுத்துக்கும் போது அந்த கிரேவிங் ஃபேக்டர் அவங்களுக்கு நல்லாவே கண்ட்ரோல் ஆகும். சரி மேம், இதோட ரிலேட்டட் நல்ல ஜீரணம் ஆகிறதுக்கு, மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கிறதுக்கும் இது உதவி செய்யுமா? ஆமா, சீரக தண்ணீர் ரெகுலராக எடுத்துக்கும் போதும் சீரக தைலம் சொல்லுவாங்க. நல்லெண்ணெய் இருக்கு இல்லையா, நல்லெண்ணெயை சீரகம் 1 டீஸ்பூன் போட்டு காய்ச்சி எண்ணெய் குளியல் செய்யும் போது உடல் உஷ்ணத்தை குறைக்கும். ஸோ அப்போ மலச்சிக்கலும் குறையும். ஓகே, ஸோ மலச்சிக்கலுக்கு பயன்படணும்னா நீங்க அந்த எண்ணெய் குளியல் பண்ணும்போது மலச்சிக்கலும் குறையும், உடல் உஷ்ணம் குறையும். சரி, சீரக தண்ணீர் குடிக்கிறதுனால ஜீரணம், மலச்சிக்கல் சரியாக வாய்ப்புகள் இருக்குதா? கண்டிப்பா. ஏன்னா செமிக்கிற சக்தியும் அகட்டில் உள்ள வாயுவை அகற்றும். கேஸ் ட்ரபிள் இருக்கு இல்லையா, அதை மெயினா அதை கிளியர் பண்ணும். அப்படி கிளியர் ஆகும்போது நமக்கு மலச்சிக்கல் சரியாகும். சரி மேம், வேறு ஏதாவது பயன்பாடுகள் இருக்கா? சீரகம் ஜென்ரலா நம்ம வீட்லயே இருக்கும்போது ஒரு ஹெட்ஏக், சிவியரா வெளியே போயிட்டு வருவோம், ஹெட்ஏக் இருக்கு அப்படின்னும் போது நம்ம 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு எடுத்து 1 டம்ளர் தண்ணி வச்சு கொதிக்க வச்சு 1/2 டம்ளரா வடிகட்டி 1/2 டம்ளரா குறுக்க வச்சு அதை வடிகட்டி குடிக்கும்போது இன்டென்ஸ் ஹெட்ஏக் இமீடியட்டாக சரியாகும். பிபிக்கு எப்படி எடுக்கணும் அப்படின்னா, சீரகத்தை பொறுத்த வரைக்கும் டயூரட்டிக் ஆக்ஷன், அதாவது நீர் பெருக்கிற ஆக்ஷனும் இருக்கு, வேசோ டைலேட்டேஷன், பிளட் வெசல்ஸ் விரிவடைகிற ஆக்ஷனும் இருக்கு. ஸோ நம்ம அதை பிளட் ப்ரெஷருக்கு எடுக்கும்போது எப்படி எடுக்கணும் அப்படின்னா, முருங்கை ஈர்க்கு, முருங்கையோட இலையெல்லாம் எடுத்துட்டு அந்த ஈர்க்கு இருக்கு இல்லையா, முருங்கை ஈர்க்கு ஒரு 10, பூண்டு 2 பல்லு, சீரகம் 1 டீஸ்பூன், இது 3த்தையும் போட்டு
ஒரு டம்ளர் தண்ணி வச்சு கொதிக்க வச்சு 1/2 டம்ளர் ஆக்கி தினம் வெறும் வயிற்றில் காலையில் எடுத்துக்கும் போது அது பிபியை வந்து நார்மலைஸ் பண்ணி கொண்டு வரும். இல்லை ப்ரெஷர் அதிகமாக இருக்கக்கூடியவங்க டேப்லெட்லாம் போட்டுட்டு இருக்காங்கல்ல, அந்த மாதிரி மக்கள் இதை சாப்பிட்டா வித்தியாசம் தெரியுமா? டேப்லெட்டை அவங்க டிஸ்கண்டினியூ பண்ணக்கூடாது. ஆனால் பிபியோட எஃபெக்டாக அவங்களுக்கு அந்த தலை சுற்றல், தூக்கமின்மை, இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் சேர்ந்தாப்புல இருக்கும் இல்லையா, அவங்க இந்த மாதிரி இதை வந்து ஹோம் ரெமெடியாக நம்ம ட்ரை பண்ணும்போது பிபியை நார்மல் அப் அண்ட் டவுன் ஆகாமல் நார்மலைஸாக வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். சரி மேம், ஆனால் இது வந்து டேப்லெட் போட்டுட்டு இருக்கவங்க இதையும் சேர்த்து சாப்பிட்டாங்க அப்படின்னா பிபி லெவல் வந்து ரொம்ப ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. இல்லை, இது வந்து சீரகம் இந்த காம்பினேஷன் நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த காம்பினேஷன் எடுத்துக்கும் போது பிபியை நார்மலைஸ் தான் பண்ணுமே தவிர அதை அதிகப்படுத்துறதோ இல்லை குறைக்கிறதோ அந்த வேலையை அது செய்யாது. அல்சருக்கு, வயிற்றில் எரிச்சலை தரக்கூடிய அல்சர், கேஸ்ட்ரைட்டிஸ், இந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் சீரகத்தை வந்து பிடிச்சி 1/2 டீஸ்பூன் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வெண்ணெயில் கலந்து சாப்பிடும்போது வயிற்றில் எரிச்சல் தரக்கூடிய அல்சர் வந்து குணமாகும். இது எந்த நேரத்தில் சாப்பிடணும் மேம்? சாப்பாட்டுக்கு பிறகு, சாப்பிட்றதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி இதை எடுத்துக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு முறையா? காலையிலையும் இரவுலையும் எடுத்துக்கலாம். சரி மேம், ஓகே மேம். இப்போ வந்து நம்ம நிறைய பலன்கள் பற்றி தொடர்ந்து பேசிட்டு வந்தோம். வெயிட் லாஸ் பண்ண உதவுது, இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் ஓகே. ஸ்டில் வந்து சீரகம் வந்து கேன்சர் வருவதை தடுக்கக்கூடிய அளவுக்கு சீரகத்தில் நல்ல விஷயங்கள் இருக்குது அப்படின்லாம் வந்து சொல்லப்படுது. அது உண்மைதானா? ஆமாம், ஏன்னா இதில் என்ன சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னா, இல்லை எபிஜெனின் ஒரு கெமிக்கல் இருக்குது, அது வந்து ஆன்டி கேன்சரஸ் ஆக்டிவிட்டி இருக்குது. ஆன்டி கேன்சரஸ், கேன்சர் வருவதை, இந்த கேன்சருக்கு இந்த குணமாறதுக்கு இதை கொடுக்க முடியுமானா கண்டிப்பாக கிடையாது. கேன்சர் வராமல் நம்ம தற்காத்து கொள்றதுக்காக நம்ம தினம் உணவில் நம்ம தமிழ் சமையல்லையே நம்ம டெய்லி சீரகம் சேர்க்குறோம் இல்லையா, அதை வந்து ரெகுலராக கரெக்டாக ஃபாலோ பண்ணி அதை சாப்பாட்டிலேருந்து ஒதுக்காமல் சாப்பிடும்போது கேன்சர் வருவதை நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். சரி, அதனால தான் சித்தர்கள் வந்து இதை வந்து தினமும் சாப்பிட்டு வர வந்து நோய்கள் எதுவும் வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால தான் அந்த பாட்டிலேயே அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க, போஸ்டல் குடோரியை புசிக்கில் நோய் எல்லாம் வரும்னு சொல்லியிருக்காங்க. சரி மேம், இவ்வளோ பயன்பாடுகள் இருந்தாலும் இப்போ இந்த அளவு சரியாக எடுக்கிறதுல சில குழப்பங்கள் இருக்குது. தொடர்ந்து சீரக தண்ணீரை குடிச்சிட்டு வர்ற சில பேர் வந்து எனக்கு தெரிந்தவர்கள் வந்து தலை சுற்றல் இருந்தது, ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படிங்கிற தகவல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்குதா நிஜமாவே? அது என்னன்னா அளவு, நம்ம சீரக தண்ணீர் குடிக்கலாம்னு சொல்கிறோம். சீரக தண்ணீருக்குன்னு ஒரு அளவு இருக்குது. ஒரு நாளைக்கு வந்து நம்ம சேர்க்க வேண்டிய 2 டீஸ்பூன் அளவில் 2 லிட்டர் தண்ணியில் குடிநீர் போட்டு ஒருத்தர் எடுத்துக்கலாம். அதே வந்து குவான்டிட்டி என்ன பண்ணுறாங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அந்த அளவுக்கு சீரகம் போட்டு 1 டம்ளர் தண்ணியில் காலையில் மட்டும் ஒரு சிலர் குடிச்சிட்டு வராங்க. அந்த மாதிரி குடிக்கும்போது இந்த தலை சுற்றல், ஏன்னா அது டையூரிட்டிக் ஆக்ஷன் நம்ம சொன்னோம் இல்லையா, யூரின் நிறைய போக வைக்கும். அப்போ நமக்கு வந்து தலை சுற்றல், கொஞ்சம் டயர்டாக இருக்கிறது, இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் தெரியும். ஸோ அந்த குவான்டிட்டியை சீரக குடிநீர் ப்ரொசீஜரை கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது இந்த சிம்டம்ஸ்லாம் இருக்காது. சரி மேம், இதை தவிர வந்து கர்ப்பிணிகள், குழந்தைகள், வயதானவர்கள், இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க, வேறு ஏதாவது குறிப்பிட்ட நோயில் இருக்கிறவங்க, இதய பிரச்சனைகள் இருக்கிறவங்க, இந்த மாதிரி மக்கள் வந்து யாராவது இந்த ஜீரக குடிநீர், ஜீரகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தவிர்க்கணும் அப்படின்னு ஏதாவது தகவல் இருக்குதா? ஜீரகத்தை குடிநீரை வந்து முழு நேர தண்ணீருக்கு பதில் குடிக்கிறத வந்து வயதானவர்கள் தடுத்துக்கலாம். அவங்க வந்து காலையிலேருந்து அதே தண்ணீரை குடிக்க வேண்டாம். செரிமானத்துக்காக மட்டும் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சீரக தண்ணீர் வந்து உணவுக்கு அப்புறம், மதிய உணவுக்கு அப்புறம் எடுத்துக்கலாம் வயதானவர்கள். கபம், சளி அதிகமாக இருக்கிறவங்க, கபம் அதிகமாக சேர்றவங்க உடலினர் வந்து சீரக குடிநீர் குடிக்கிறது தவிர்த்துக்கலாம். மற்றபடி குழந்தைகளுக்குலாம் கொடுக்கலாம்? குழந்தைகளுக்கு தாராளமாக ஒரு வேளைக்கு எப்படி பெரியவர்களுக்கு சொன்னமோ அதே ப்ரொசீஜர், ஒரு நாளைக்கு ஒரு வேளை 1/2 டம்ளர் தண்ணி குடிக்கலாம். சரி மேம், இப்போ எந்த தொந்தரவுமே இல்லை எனக்கு, ஆனாலும் நான் தினமும் சீரக தண்ணீர் குடிக்கணும்னு நினைக்கிறேன். தொடரலாம் மேம். இவ்வளவு நேரம் நம்ம பேசிட்டு இருக்க சீரகம் அப்படிங்கிறது சின்ன சீரகம் இல்லையா? ஆமாம். பெருஞ்சீரகத்துக்கும் இது மாதிரியான மருத்துவ பலன்கள் இருக்குதா? இந்த ரெண்டுல எது பெஸ்ட்? நம்ம தினம் உணவுல சேர்த்துக்கிற சீரகம் வந்து நம்ம மருத்துவ குணங்கள் நிறைந்த அதவே சேர்த்துக்கணும். சோம்புக்குன்னு தனியான மருத்துவ குணங்கள் இருக்கு. நான் சொன்ன எல்லா பலன்களும் சீரகத்தோட பலன்கள். இதை வந்து பெருஞ்சீரகத்தோட நம்ம ஆட் பண்ணக்கூடாது. பெருஞ்சீரகம் அப்படிங்கிறது சோம்பு அப்படிங்கிறது ஒன்று. சோம்பு தான். பெருஞ்சீரகமும் சோம்புன்றது ஒரே பொருளை தான் குறிக்குது. சீரகம்ன்றது வேற, சின்னதா பிரவுன் கலர்ல இருக்கிறது சீரகம், கொஞ்சம் பச்சை நிறம் கலந்த பெரிய சைஸ்ல இருக்கிறது பெருஞ்சீரகம் இல்ல சோம்பு. சரி மேம், இந்த சீரக வகைகளிலே வந்து இப்போ ரொம்ப ரீசெண்டாக வந்து கருஞ்சீரகம் வந்து ரொம்ப பலன்களை கொடுக்குது, மருத்துவ பலன்களுக்கு இருக்குது அப்படின்னு இன்டர்நெட்லாம் நம்ம நிறைய பேர் எக்கச்சக்க வீடியோஸ் பார்க்குறோம். கருஞ்சீரகம் வந்து எல்லாரும் பயன்படுத்தலாமா? கருஞ்சீரகத்தினால் நல்ல பலங்கள் இருக்குதா, இல்லை ஏதாவது ரிஸ்க் தான் இருக்குதா? கருஞ்சீரகம் வந்து ஆன்டி கேன்சரஸ் ஆக்டிவிட்டி இருக்குன்றதுனால எல்லாருமே தினம் உணவில் ஒரு முடிச்சு மாதிரி போட்டு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறாங்க. யார் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தோன்னா, ஃபெர்டிலிட்டி பீரியட், ஃபீமேல் பொறுத்த வரைக்கும் குழந்தை பேர் உண்டாகணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்க, அந்த பீரியடில் இருக்கிறவங்க கருஞ்சீரகம் வந்து டோட்டலாக அவாய்ட் பண்ணிக்கணும். அவங்க வந்து எடுக்கக்கூடாது. அதனால இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். அவங்களுக்கு வந்து அந்த குழந்தை பேர் தள்ளி போகிறதுக்கு இதனால் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அவங்க எடுக்கக்கூடாது. மேம், இந்த சீரகத்தை வந்து முகத்தில் பொலிவு கொடுக்கறதுக்காக ஃபேஸ் பேக்காக
அதை சீரக பவுடரை பயன்படுத்துறதாகவும் நம்ம படிச்சிருக்கிறோம். அதுலாம் உண்மைதான். இல்லை, அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. இது வந்து கொஞ்சம் அஸ்ட்ரிஞ்சன்ட் ஆக்ஷனும் இருக்குது, எரிச்சலை கொடுக்குற தன்மை இருக்குது. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக அதை வந்து சீரகத்தை பவுடர் பண்ணி ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுறது அட்வைசபிள் கிடையாது. நமக்கு ஸ்கின்க்கு க்ளோ கொடுக்குறது, ஹேருக்கு ஷைன் கொடுக்குறது, இது எல்லாமே சீரகத்துக்கு இருக்குது. அது நம்ம இன்டர்னலாக எடுக்கும்போது, உள்ளுக்கு சாப்பிட்றோம் இல்லையா, சீரக குடிநீராக எடுக்கிறோம் இல்லையா, அப்படி சாப்பிடும்போது அதுக்கு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஆக்ஷன் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஸோ உடம்புல இருக்க இன்ஃப்ளமேஷன், எந்த இடத்துல வீக்கங்கள் இருந்தாலோ, ஸ்கின்ல இன்ஃப்ளமேஷன் இருந்தாலோ, எந்த இடத்துல இருந்தாலும் அதை கிளியர் பண்ணிட்டு நம்ம ஸ்கின்க்கு உள்ள இருந்து ஒரு க்ளோ கொடுக்கும். அது வந்து லாங் டேர்மாகவும் இருக்கும் எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணுறதை விட. ஓகே மேம், தேங்க்யூ ஸோ மச். நம்ம சீரகம் சம்மந்தமாக நிறைய விஷயங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. எனக்கே வந்து இந்த இன்டர்வியூ பண்ணும்பொழுது நிறைய விஷயங்கள் புதுசாக தெரிஞ்சிருக்குது. மக்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இன்னொரு வீடியோவில் திரும்ப சந்திக்கலாம். தேங்க்யூ மேம். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து நம்ம சேனல் வியூஸ் எல்லாத்துக்கும் நன்றி. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்கள் எல்லாத்தையும் வந்து கமெண்ட்டில் எழுதுங்க. நம்ம நிறைய விஷயங்களில் வந்து ரொம்ப தெளிவாக பேசியிருக்கிறோம். எந்தெந்த பிரச்சனைகளை சீரகம் சரி செய்ய முடியும், எந்தெந்த பிரச்சனைகளை சரி செய்யாது, தேவையில்லாமல் நம்ம அதை வந்து தவறாக பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத பற்றிலாம் கூட பேசியிருக்கிறோம். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் சீரகம் சம்மந்தமாக நாங்கள் பேசிய விஷயங்களில் எது சரியாக இருந்தது, இல்லை வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் எழுதுங்க. ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தாலும் எழுதுங்க. இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் போய் சேர்கிற மாதிரி, தமிழ்நாட்டில் எல்லா மக்களுக்கும் போய் சேர்கிற மாதிரி வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னொரு நல்ல தகவலோடு திரும்ப உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வில்சன். நன்றி, வணக்கம்.